ஏன் சார் தாவேக்கால யாருக்குமே கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற பழக்கமே கிடையாது. பூராவுமே சேதுராமனா தான் எப்படி தான் சார் நாங்கள் சமாளிக்கிறது? எந்த சேதுராமனா? எம்ஏ எம்ஏ பிளாசபி அந்த சேதுராமன் மாதிரியே இருக்கிறாங்க அத்தனை பேர். ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இருமல்குமார் இருக்கார்ல, சாரி நிர்மல்குமார் இருக்கார்ல, அவர் நம்ம மின்சாரத்துறை அமைச்சர். பேசாமல் அவருக்கு வேறு ஒரு துறையை ஒரு புதுசாக ஒன்றை உருவாக்கி கொடுத்து அதுக்கு அவர் அமைச்சர் ஆக்கிருங்க. மனநலம் பாதிக்கப்பட்டோர் துறை. ஆனால் மொத்த கும்பல் அங்கே தான் கிடக்கணும். பட் இருந்தாலும் பொருத்தமாக இருக்கும் சார். இப்போ நாட்டில் எவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்களேன். அவன் நடுராத்திரி எவனுமே வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன்றான், எல்லாம் ரோட்டில் படுத்து தூங்கிட்டு கிடக்குறாங்க. அதை பற்றி எந்த கவலையும் கிடையாதுல்ல. அதை எப்படி சரி பண்ண போகிறான் அதை பற்றி பேச மாட்டான். அதை எப்படி நீங்கள் மக்கள் பிரச்சனையை எப்படி தீர்க்க போகிறீங்க? டெய்லி இபி ஆஃபீஸில் போய் தூங்கிட்டு இருக்காங்க சார். உங்களால் அவங்களுக்கும் பிரச்சனை. இபி ஆஃபீஸில் வேலை, அவன் என்ன பண்ணுவான்? வேலை பார்க்குறவன் என்ன பண்ணுவான்? அவனை சொல்லுங்கள். அவனை போய் திட்டி நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ தேவையில்லாமல் போயிட்டு நம்ம சில பேர்கிட்ட சண்டைக்கு போவோம். அவன்கிட்ட சண்டைக்கு போகிறது டோட்டல் வேஸ்ட்டு. ஆனால் அவன் தான் நமக்கு கிடச்சிருக்கான், அவனை போட்டு அடிப்பான். உண்மையிலே இபி ஆஃபீஸில் ஒவ்வொருத்தரும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. ஏதோ அவங்க அமைச்சர், அவங்க நிர்வாகம், அவங்க எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள்ன்ற மாதிரி அவங்க எவ்வளவு வேலை முடியுமோ அவ்வளோ வேலையை தான் சார் செய்வாங்க. இத்தனை நாளாக இருந்தாங்க இல்லை, 5 வருஷம் 8 9 10 வருஷம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. 2006 11 திமுக ஆட்சி போனதுக்கு முக்கியமான காரணம் இந்த கரண்ட்டு சாக்கடிச்சு தூக்கி அடிச்சிருச்சு அத்தனை பேரையும். அதுக்கப்புறம் படாத பாடுபட்டு உண்மையிலேயே ஜெயலலிதா அம்மா எவ்வளவோ ரொம்ப சிரமப்பட்டு சரி பண்ணாங்க. 2016 அப்புறம் அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. மின்வெட்டுக்கள் இருந்தது, இல்லாமலாம் கிடையாது, இருந்துச்சு. இருந்தாலும் அது அதாவது அவன் வாயிலே வயிற்றுலே அடிச்சுக்கிற அளவுக்குலாம் இல்லை, ரோட்டில் இறங்கி போராடுற அளவுக்குலாம் இல்லை. குழந்தைகளை தூக்கிட்டு வந்துடுறாங்க ரோட்டுக்கு. எங்கே நான் இந்த ஆதவர்ஜுனா சொன்ன மாதிரியே சொல்கிறேன். இந்த சுண்டு வரலை காட்டி சொல்கிறேன். இதான் சுண்டு வரல் ஆதவர்ஜுனாவுக்கு. இதான் இதை சுண்டு வரலை காட்டி சொல்கிறேன். அப்படிலாம் சவால்லாம் நான் விடலை. ஸ்ட்ரைட்டாகவே இது சவால், இது அரசியலாக்கிறதுக்கே வரல சார். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பத்திரிகைக்காரங்கிட்ட சொன்னால் அதே பதில் ஐயா நிர்மல்குமார் இருக்கார் இல்லையா, நிர்மல்குமார் ஐயா நைட்டு இறங்கி ரோட்டில் நிற்கிறவங்கள்ட்ட போய் ஐயா இதுக்கு நாங்கள் காரணம் இல்லை, திமுக தான் காரணம் சொல்லுங்கள். இல்லை சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுங்களே, விட்டுருவாங்களா அவங்கள? நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்கறதுக்கு அவங்க என்ன ஃபைனான்சியலாக இல்லை. ஆனால் நீங்கள் நினச்சிருக்கலாம் சார், தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் சொல்கிறதையெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதனால் அந்த கூட்டம் இப்போ அந்த கூட்டம் தான் இது. அண்ணனுக்காக மாஞ்சு ஓட்டு போட்ட கூட்டம் தான் அது. இன்னைக்கு அவன் ரோட்டில் உட்காந்து கேட்குறான், சார் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கள் சார், தூங்க முடியலை, பிள்ளையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது, வயசானவங்க இருக்காங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம். அவன் வீட்டில் ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, இன்னும் டிவி, இந்த சில பல ஐட்டங்கள்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. கரண்ட் மூலியமாக ரெண்டாவது ஒரு நாளைக்கு 10 தடவை போயிட்டு வந்து ஏதாச்சும் ஒன்று புகஞ்சிச்சின்னு வைங்க, அவனுக்கு நான் காசு கொடுப்ப? இல்லை அவங்களுக்கு மின்சாரத்தோட சார்பாக ஏதாச்சும் அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுப்பீங்களா? அதை சொல்லுங்கள், பேசாமல் இருந்துருவாங்க. இல்லை சார், எல்லாருக்கும் அந்த பயம் வேறு இருக்குது. வீட்டில் இருக்க முடியும், அமைச்சர் வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருக்குமா? எங்கே சொல்லுங்கள், ஒரு உறுதி எடுக்க சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் மின்தடை இல்லாத வரைக்கும், மின் சீராகிற வரைக்கும் எங்கள் தாவேக ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் வீட்லேயோ முதலமைச்சர் வீட்லேயோ நாங்கள் முழுக்க கரண்ட்டை யூஸ் பண்ண மாட்டோம், பவர் ஆஃப் பண்ணி வச்சுருவோம். நாங்கள் எந்த விதமான எலக்ட்ரிசிட்டியும் யூஸ் பண்ண மாட்டோம். மக்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான், மக்கள் நிம்மதியானதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். மக்களுக்காக நடத்துகிற ஆட்சி தானே, சொல்லி பாருங்களேன், செஞ்சு பாருங்கள். இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, அதாவது இப்போ காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் ஒழுங்காக இல்லை, காங்கிரஸ் இருந்ததுனால தான் திமுக ஜெயிச்சுது. இல்லாட்டி 25 இடத்துல கூட திமுக ஜெயிக்குது. எவனாச்சும் கேட்டானா? இப்போ அவங்க தான் தோற்று போயிட்டாங்களே, அவங்க ஜெயிச்சாங்கன்னு யாராச்சும் சொன்னாங்களா? இப்போ அவங்க தோற்று போகிறதுல உங்களுக்கு அவங்க தோற்று தான் போயிட்டாங்க. இப்போ நான் அவங்க ஜெயிச்சேன்னு சொல்லி மாறி தட்டிக்கிட்டு இருக்காங்களா என்ன? இல்லை வேறு எதுக்காக அவங்க இப்போ இவ்வளோ தூரம் இப்போ எதுக்கு இதை கொண்டாந்து கொடுக்குறீங்க? புரியலையே. யாராச்சும் உங்ககிட்ட கேட்டாங்களா திமுக தோற்றதுக்கான காரணம்? இல்லை திமுக உங்ககிட்ட கேட்டுச்சா
எல்லாரும் இதையே சொல்லிட்டு இருக்காங்க, திமுக தோத்ததையே ஒழுங்கா இல்லை, தோத்துட்டாங்க, விட்டுருங்க. நீங்கள் ஒழுங்கா இருங்கய்யா. அதுக்கு தானே உங்கள்கிட்ட கொண்டாந்து கொண்டாந்து விட்டாங்க. ஏப்பா மின்வெட்டு வருது தெரியாது, ஏப்பா மின் பகிர்மானத்தில் பிரச்சனை வருது தெரியாது, ஹார்ட் டிஸ்க் எப்படிப்பா காணாமல் போச்சு தெரியாது, காணாமல் போன ஹார்ட் டிஸ்க்கு 18 ஹார்ட் டிஸ்க்கு 34 ஹார்ட் டிஸ்க்கை எப்படிப்பா குட்டி போட்டுச்சு தெரியாது. அப்புறம் எதுக்குத்தான் நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க தெரியாது. அவ்வளோதான், சிம்பிள் இல்லை. அதாவது காங்கிரஸ்காரங்க உண்மையிலே இதை காங்கிரஸ்காரங்க கேட்டாலே சிரிப்பான். நீங்கள் சொன்ன விஷயத்துக்கே வருவோம். காங்கிரஸுக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்தாங்க தெரியுமா? உண்மை என்ன தெரியுமா? காங்கிரஸுக்கு ஒருவேளை சீட்டு கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தா திமுக ஒருவேளை இந்நேரத்துக்கு மேலே கொஞ்சம் எந்திரிச்சு வந்திருக்கோம். எல்லாம் உங்கள் கையில், அவங்க கையில் கொடுத்தது. இப்போ நீங்கள் 2 பேரும் கூட்டு களவாணிகளோன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு வேறு வருது. எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த வேலையை பார்த்து இந்த 5 சீட்டு எங்கேருந்து சார் எடுத்தீங்க? காங்கிரஸ்னால தமிழ்நாட்டில் வந்து திமுக ஜெயிச்சிட்டா. அங்கே கௌரவமாக பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணமே, காங்கிரஸ் கௌரவமாக உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் இங்கே திமுக கொடுத்த சப்போர்ட். இல்லைன்னா என்றைக்கோ நாரி போய் தொலைஞ்சிருக்கும். உண்மை அதுதான். இந்த இப்போ வரப்போகிற இந்த நேற்று நடந்துச்சு இல்லையா, இந்தியா பிளாக் கூட்டணி அந்த கூட்டம் நடந்தது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு நல்லா நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு பய முகத்தில் ஆடணுமே, எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாங்கன்னு பார்க்குறப்ப தெரியுது இல்லை. மம்தா உட்கார்ந்தாங்க, அகிலேஷ் யாதவ் உட்கார்ந்தாங்க, எவ்வளவோ உட்கார்ந்துருந்தாங்க, நிறையா பேர் உட்கார்ந்துருந்தாங்க. எவ்வளவு பேர் மூஞ்சில் அந்த பிரகாசம் தெரிஞ்சிச்சு. இன்னமும் ப. சிதம்பரம் எங்கள் உறவு முறிஞ்சு போகலன்னாரு. உங்களுக்கு வேணால் அந்த பாசம் இருக்கலாம் சார், உங்களுக்கு வேணால் அவங்களோட அருமை தெரியலாம் சார். இவங்க யாருக்குமே அது இதோட வேல்யூ என்னன்றது இப்போ தெரியாது. கம்யூனிஸ்ட் அடிச்சுட்டாங்க. கூடிய சீக்கிரம் ஏற்கனவே ஆமாப்தி போச்சு, கம்யூனிஸ்ட்டு போச்சு, திமுக போச்சு. கூடிய சீக்கிரம் அதான் இப்போ திரிணாமுல் போன மாதிரியே தான் டிஎம்கேயும் போச்சு. ஆனால் அங்கே ஒன்றும் மோசமாக அதான் மறுபடியும் எந்திரிச்சு வருவாங்க. இப்போ வரப்போகிற எலெக்ஷன் தெரியும். என்னடா பிரச்சனை, மக்கள் பிரச்சனையை பேசுங்கடா அப்படின்னா மக்கள் பிரச்சனையை விட்டு மற்ற எல்லா பிரச்சனையும் பேசுகிறாங்க. உங்கள் அரசியல் பிரச்சனைக்கு உட்காந்துருக்கவா மக்கள் உட்காந்துருக்குறாங்க? ஒன்றும் இல்லை, இந்த இதே போகட்டும், இன்னொரு 3 மாதம் போகட்டுமே, இப்படியே இருக்கட்டும். எந்திரிச்சு வந்து உரைக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அவங்கள சமாளிக்க முடியாது சார். ஒட்டு மொத்தமாக கொதிச்சு போய் உட்காந்துருக்குறாங்க. தெரியாதனமாக போட்டான் ஒரு அமைச்சர் பேசுகிற பதிலாது. இதில் செந்தில் பாலாஜிக்கு ஏன் அவ்வளோ கோவம் வருது? செந்தில் பாலாஜியை யார் கேட்டால் அவர் ஏன் ஓடி வந்து உடனே பதறாரு? சார் அசிங்கமாக இல்லை அப்படி பேசுகிறதுக்கு? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பிரச்சனை, டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனை, அறப்போர் இயக்கம் அப்போவே போட்டது. அவங்க ஆதாரத்தை அழிக்கணும்னு நினச்சது. அவங்க ஆட்சியில் இருக்கப்போ ஈஸியாக அழிச்சிருக்க மாட்டாங்களா சார்? இல்லாட்டி உங்கள் கையில் ஆட்சியை தாப்பி கொடுத்துட்டு போகிறப்பயே அழிச்சிருக்க மாட்டாங்களா சார்? எதுக்கு உங்கள் கையில் ஆட்சியை கொடுத்து அதுக்கப்புறம் இன்னொருத்தனை உள்ளே விட்டு அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் டிஸ்கை திருட வைக்கணும்? அதெல்லாம் அதான் எல்லாத்துக்கும் ரெக்கார்டு தான் இருக்குமே. ரெக்கார்டு இல்லாமல் இங்கே போய் நான் இன்னொன்று தெரியாமல் கேட்குறேன். எவனாச்சும் அங்கே அரசாங்க ஹார்ட் டிஸ்க்லேயே பண்ண அட்டூழியத்தை பண்ண முள்ள மாதிரி தனத்தை அதில் சேவ் பண்ணி வைப்பாங்க? எனக்கு தெரியல. அந்த லாஜிக்கே முதல்ல இடிக்குது, எங்கே போகுதுன்னு தெரியல. ஏன் சார் இப்படி அலையிறீங்க? அதை தெரியலை அப்படின்றத எப்படியெல்லாம் வந்து டிசைனாக சொல்கிறாங்க பாருங்கள். எங்களுக்கு தெரியலை. அதைத்தான் ஒத்துக்கிட்டாரு உங்கள் ஆள் ராதாகிருஷ்ணன் தான் ஒத்துக்கிட்டாரு. ஐயா, மின் பகிர்மானத்தில் பிரச்சனை, விநியோகத்தில் பிரச்சனை இல்லை. பகிர்மானம் எங்கேருந்து வரும்? மேலேருந்து வரணும். எங்கே அவங்கள நோக்கி ஒரு கேள்வி கேளுங்க. அப்போ உடனே ஈஸியாக இங்கே இருக்கிறவங்க தானே அடிச்சு போடலாம். நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதனால் பண்ணிடலாம். எங்கே பேசுங்க பாப்பா. இத்தனை நாளாக உட்காந்து தேவையில்லாமல் சஸ்பெண்ட் பண்ணி பல பேரை தூக்கி அதை காணாமல் போன டிஸ்க்கு 15-16 யோசிச்சு வர மே 15-16 இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறது ஜூன் 1-2 15 நாள் என்னத்தை பண்ணிகிட்டு இருந்தீங்க? இத்தனைக்கு நாங்கள் ஆய்வு பண்ணுறோம். ஹார்ட் டிஸ்க்கு தெரியாமல் தொலைஞ்சு போனது கூட தெரியாமல் என்னத்தை சார் ஆய்வு பண்ணுறீங்க? அந்த லட்சணத்தில் இருக்குது. செந்தில் பாலாஜி கேட்குறா, ஐயோ ஒரு சிறு கலந்தாய்வு கொடுத்து நடத்துங்க மின்சாரத்துறைக்கு. ஒன்றுமே பண்ணாமல் எல்லாம் எப்படி சரியாகும்? என்ன மந்திரம் போடுவீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணுவீங்களா? என்னத்தை செஞ்சு நீங்கள் இதை சரி பண்ண போறீங்க? அவர் கேட்டார்ல. அப்புறம் அவர் மின்சாரத்துறை அமைச்சர் அதை அவர் கேட்காம என்ன பண்ண? ஐயா, நீங்கள் அவங்க செஞ்ச ஊழலை விடாதீங்க, ஒருத்தனையும் விடாதீங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், நிலக்கரி ஊழல், எவனையும் விடாதீங்க. ஆதாரத்தோடு பிடிச்சி அத்தனை பேரையும் உள்ளதுக்கு போடுங்க. முதல்ல கரண்டை கொடுத்துட்டு அத்தனை பேரையும் வீட்டில் நிம்மதியாக தூங்க வச்சுவிட்டு அவன் பிரச்சனை இல்லாமல் அதுக்கப்புறம் உன் பிரச்சனையை பாரு. அதுக்கப்புறம் உனக்கு பின்னாடி வந்து நிற்பாங்க. நீ கரண்டையும் கட் பண்ணி போடுவ, நிம்மதியாக எவனையும் இருக்கவே விட மாட்டேன்.
ஆனால் எல்லாரும் உனக்கு வந்து ஓம் பின்னாடி நீ சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஜிங் ஜங்னு அலையணும். அப்படி தானே நீங்கள் சொல்கிறது? அப்படி தான் சார் இருக்குது. கொஞ்ச நாள் மனசாட்சியோட அந்த ஓட்டு போட்டவங்களுக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க தான் யோசிக்காமல் ஓட்டு போட்டாங்க, ஆனால் இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் போட்டதை ஒழுங்காக வச்சுக்கணும்ல. என்ன நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்திருக்கீங்க? ஒரு அறிக்கை, நடவடிக்கை சம்பந்தமாக ஒரு அறிக்கை. இந்த மின் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கோம், நாங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கோம், நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம். ஏதாச்சும் ஒன்று இதுக்கடுத்தாலும் இன்னமும் ஏன் தொங்கிக்கிட்டே கிடக்குறீங்க? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் வெளியில் வாங்க, வெளியில் வந்து ரியாலிட்டிக்கு எதையாச்சும் ஒன்று ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி ஏற்கனவே சொன்னது தான், எல்லோரும் அதுதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 3 மாதம் மொட்டை நாம போட்டு போயிட்டே